வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வெங்காயத்தால் கதம்ப சட்னி. ஆமாங்க, இந்த கதம்ப சட்னி எல்லாத்துக்குமே நீங்கள் சைடிஷாக வச்சு பயன்படுத்தலாம். இந்த கதம்ப சட்னிக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கட்டு வெங்காயத்தாள். அதில் கீழே சாம்பார் வெங்காயம் இருக்கிற மாதிரி வெங்காயத்தாள் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து 5 பல் பூண்டு, இஞ்சி துண்டுகள் 5. அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு தேவை, கொஞ்சம் போல் புளி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வடச்சட்டியில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கணும். இந்த சட்னி 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. எண்ணெய் மிதக்க வச்சிங்கன்னா 10 நாள் கூட நல்லாவே இருக்கும். நல்லா அலம்பி தண்ணியை நல்லா சுத்தமாக வடிய விட்டுட்டு வடச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் போல் ஒரு 4 ஸ்பூன் விட்டு நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயத்தாள் தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கும். தண்ணியெல்லாம் இறங்குனா அதெல்லாம் சுருள சுண்டணும். தண்ணி சுண்ட நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா தண்ணி வற்றிடும். இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்கள், நான் நல்லா வதக்கி கொடுத்துருக்கேன். அந்த வெங்காயத்தாளெல்லாம் கூழ் போல் ஆயிடுங்க. இதை நல்லா ஆற விட்டு சட்னி அரைக்கும் போது 3/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அரைங்க. கல் உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்தம் செஞ்சு சட்னியில் சேர்த்துறேங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த சட்னி பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஊருக்கு போனால் கூட நம்ம இந்த சட்னி செய்து எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்து வச்சிட்டும் போகலாங்க. கவலை இல்லாமல் போயிட்டு வரலாங்க. 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. கூடுதலாக எண்ணெயும் புளியும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஊறுகாய் மாதிரி இந்த சட்னியை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கதம்ப சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்திற்கும் ஜீரண சக்திக்கும் இந்த சட்னி பயன் தரதாக இருக்கும். நன்றி.